ஸ்ரீ குருப்யோ நமஹா. இறை அடியார் நட்பு கிட்ட அபிராமி அந்தாதியின் இந்த 41வது பாடலை நாம் பாட வேண்டும். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. இனி இதன் விளக்கத்தை பார்க்கலாம். புண்ணியம் செய்த மனமே என்று பட்டர் கூறுகிறார். இறை வழிபாட்டிற்கு மனமே முக்கிய காரணம். மனம் நினைக்கும் நினைப்பை அங்கங்கள் செயல்படுத்துகின்றன. இறை வழிபாடு செய்ய மனம் எண்ணினால்தான் இதற்கு பிறகு புறச் செயல்கள் நடைபெறும். இப்படி நினைவு கொண்ட மனம் புண்ணியம் செய்த மனம். ஆகவே நினைவுகளை நினைக்க மனம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை பட்டர் புண்ணியம் செய்த மனமே என்று சொல்கிறார். புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் புண்ணியம் புரிந்துள்ள மனதில்தான் இறைவன் உறைகிறான். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் இறைவன். இறைவன் இறைவியோடு சேர்ந்து வந்து இருந்தே அருள் புரிவார் என்று பட்டர் சொல்கிறார். அன்னை புது பூங்குவளை கண்ணி என்றும் ஐயனை செய்ய கணவர் என்றும் பட்டர் குறிப்பிடுகிறார். அம்பிகை எப்பொழுதும் குளிர்ச்சியானவள், இறைவன் சிவபெருமான் எப்பொழுதும் சூடானவர். இவர்கள் இருவரும் குளிர்ச்சியும் உஷ்ணமுமாக நம் உடலில் அமர்ந்துள்ளனர் என்கிறார் பட்டர். இவர்கள் இருவரும் நம் உடலில் இல்லாவிட்டால் வாழ முடியாது என்பதை பட்டர் உணர்த்துகிறார். நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் இறைவன் அம்மை அப்பனாக மனதில் குடிகொண்ட காரணம் ஜீவனை கடை தேற்றவே கருணை கொண்டு எழுந்தருளி உள்ளதாக நம் காரணத்தால் நன்னி என்ற சொல் மூலம் பட்டர் காட்டுகிறார். கிடைத்தற்கரிய இறையருள் மிக எளியதாக கிடைத்தால் நன்னி என்கிறார் பட்டர். பக்தன் எங்கிருந்து அழைக்கிறானோ அன்னை அங்கே வந்து காத்தருள்வதால் இங்கே வந்து என்ற சொல் மூலம் பட்டர் உணர்த்துகிறார். இதுவே பக்தியின் பெருமை. சரபோஜ மன்னரிடம் பட்டர் அமாவாசையை பௌர்ணமி என கூறினாலும் அபிராமி பட்டருக்காக தன் தாடங்கத்தை ஆகாயத்தில் விட்டெறிந்து நிலவை காட்டினாள் அன்னை அபிராமி. ஆகவே பட்டர் இங்கே வந்து என கூறி அபிராமியின் எளிமை தன்மையை புலப்படுத்துகிறார். தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி என்கிறார் பட்டர். அம்மையும் ஐயனுமாகிய நீயும் பட்டரின் உள்ளத்துள் உறைவது உண்மையானால் பட்டர் எப்பொழுதும் அன்னையின் அடியார்கள் நடுவிருக்க பண்ண வேண்டும். இதுவே அன்னையிடம் பட்டர் செய்கின்ற விண்ணப்பமாகும் என்று அபிராமியிடம் வேண்டுகிறார். நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று கூறுகிறார். இதன் பொருள் அன்னை அபிராமியின் திருவடி பேற்றை தமது சிரசு பெரும் பாக்கியம் பெற்றது என்கிறார் பட்டர். அம்பிகையின் அடி தன் முடிமேல் பதிந்தது என்கிறார். இறைவியின் திருவடி ஞானத்தின் அடையாளம். ஞானம் உள்ளவர்களுக்கே இந்த நினைப்பு வரும். இந்த ஞானத்தில் மாசுபடாத மெய்ஞானம் கிடைக்க வேண்டும். மெய்ஞானம் என்பது இறைவனை தவிர வேறு ஒன்றிலும் விருப்பப்படாத தன்மையாகும். இப்பாடலில் பட்டர் விவரிப்பது குளிர்ந்த கண்கொண்ட அம்மையும் அவளது செய்ய கணவரும் நம் மனதில் நன்றாக எழுந்தருளி நம்மை உய்விக்க வேண்டும் என்ற காரணத்தால் நம்மை வந்து ஆட்கொண்டு இதுக்கு காரணமான சத்சங்கம் மெய்ஞானம் இவைகளை அருளியது நாம் செய்த புண்ணியமே என்று கூறுகிறார். அன்னை அபிராமி திருவடிகளே சரணம்.